மீன் குழம்பு. இது இந்த மீன் குழம்பு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டெலிவரி முடிஞ்ச கேர்ள்ஸுக்கு கொடுக்குற மீன் குழம்பு நான் செய்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ தட் உங்கள் வீட்டில் இல்லாட்டி உங்கள் மகளாக இருக்கட்டும், உங்கள் மருமகளாக இருக்கட்டும், யார் டெலிவரி முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மீன் குழம்பை தயவு செய்து பண்ணி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது டு அவர் பேஸ் ஃபேமிலி. கிரிக்கெட்னா யாருக்கு பிடிக்காது? உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஆப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா My11 Circle. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி, வாட்சன், ரஷீத் இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த ஆப்பில் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப ஈஸி. நீங்களாக ஒரு 11 பிளேயர்ஸை 2 டீம்லேருந்து செலக்ட் பண்ணி உங்களோட ஓன் டீமை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டான சௌரவ் கங்குலியை ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு 5 மடங்கு கேஷ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வின் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே செக்யூராக சேர்ந்துடும். இந்த கேமில் இது வரைக்கும் கிரிக்கெட் விளையாடி இவங்க 2 பேருமே ₹1 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணுற மணிக்கு உங்களுக்கு ₹1500 போனஸாகவும் கிடைக்கும். ரெடியாக இருங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ தட் இந்த ஆப்பில் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. விளையாண்டு பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. பட் ரொம்ப நாளாகவே எங்கள் அம்மாவோட சமையலை நிறையா பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க. அது நிறைய இன்ஸ்டாகிராமில் நீ ஃபாலோ பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்கள் அம்மா சமையல் வீடியோ ஒன்று போடுங்க, அம்மா சமையல் வீடியோ போடுங்க, என்ன ப்ரோ அதுக்கும் போடவே இல்லையேன்னு. ஸோ இட்ஸ் டுடே. ஸோ தட் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சமையல் ரெசிபியில் உங்களுக்காக ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் சொல்கிறதோட அந்த மேடமே சொல்லிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ தட் வி வெல்கம் அம்பிகா பாலசுப்ரமணியன் டு த டுவர் பேஸ் ஃபேமிலி. லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல தெரியல. இன்றைக்கி நான் பிரண்ட துவையலும் டெலிவரியான லேடிஸுக்குள்ள மீன் குழம்பு செய்ய போகிறேன். நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். மல்லி போடுறேன். இப்போ மிளகா, அது முடிஞ்சு மிளகு, வெள்ளைப்பூடு, பின்ன ஒரு 3 சின்ன வெங்காயம், நல்லா வதங்கணும். பின்ன தேங்காய், வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு, கல்லுப்பு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இல்லை, இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு இது கூட புளி போட்டு மிக்சியில் அரைச்சிடணும் நல்லா. இது முதல்ல போட்டு மிக்சியில் போட்டு கரகரான அரைஞ்ச பின்ன புளி எவ்வளோ புளி தேவையோ இதில் போட்டு அரைச்சி நல்லா சந்தனம் போல் அரைச்சி. நைஸாக சந்தனம் போல் அரைக்கணும். அரைச்சிட்டு
இது எவ்வளோ வேணால் போடலாம். நான் அந்த இவ்வளோ தான் போடுறேன். வெள்ளைப்பூடு இதில் உரிச்சு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கலக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா கொதித்து மிளகு வாசம் எல்லாம் போகும்போது மீன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் എന്നിട്ട് 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வைக்கணும். வாகாரம் எல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கேம்மா. ரொம்ப சிம்பிள் தான். அது வதக்கிறது மட்டும்தான் வேலை, வதக்கி அரைக்கிறது. பேச்சுலர்ஸ் கூட எல்லாம் ட்ரை பண்ணாங்களா வீட்டில்? ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ? இல்லை, அதெல்லாம் மிளகு இருக்குது, மிளகா என்ன காஞ்ச மிளகா இருக்குது, மிளகு இருக்குது. அவங்கவுங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற போல் போடணும். நான் கம்மியாக தான் எல்லாம் போடுறேன். சரி, எங்கள் அம்மா இப்போ கொதிக்க வச்சுருக்காங்க. கொதிச்சோன்னே மீனை போடுவாங்க. மீனை போட்டோன்னே நம்ம தான் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறோம். ஓகேவா? சரி. என்ன ரொம்ப என்ன சிரிச்ச முகமாக இருக்கேன் குன்ஸ்? என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஐயோ, தள்ளு சரத்து. எங்கள் அம்மாவுக்கு வெக்கம் வந்துருச்சு. 4 தடவை கேமரா மேலே பார்த்தா எங்கள் அம்மா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அடுத்து பெரண்டை துவையல் பண்ண போகிறேன். இப்போ காட்டுறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவோமா? வேணாம் சார். இங்கே பாருமா. வேணாமா? அப்பப்போ இடையில வரலாம். அவ்வளோ எங்கள் வீட்டில் இந்த செடியிலேருந்து எடுத்துருக்கிறது. அந்த பிரண்டையை எடுத்துட்டு அதோட இலையெல்லாம் களைஞ்சிடணும். இதை எடுத்து நல்லா அப்படி நறுக்கிடணும். இது முட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது நல்லா பிரண்டையை நல்லா நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும். இல்லாட்டி பயங்கரமாக வாய் அரிக்கும். அது மறந்துடக்கூடாது. நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி தேங்காய், உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, உப்பு எல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும் துவையல். கைஸ், நிறைய பேர் போனதோட கேட்டிருந்தீங்க, உங்கள் வீட்டில் ரெட் கலரில் சோறு காமிக்கிறீங்க. இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாதம். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சாதம். இது நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்காது, கேரளா ரைஸ் அப்படிம்பாங்க. அதை பெருசாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி பெருசாக நம்ம ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 3 தடவை போட்டு சாப்பிட்லாம். நல்லா ரசம், குழம்பு, மோர்னு. பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 தடவைக்கு மேலே சாப்பிட முடியாது. வயிறு டக்குன்னு ஃபுல்லாயிரும். ஸோ அதை தான் சாப்பிட்றாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதில் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதோட கொஞ்சம் கம்மி. அதனால தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் கடையில் ரெட் ரைஸ்ன்னு கேட்கலாம், இல்லாட்டி கேரளா ரைஸ்ன்னு கேட்கலாம். இப்படி கேட்டாலும் இந்த ரைஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியாக சாப்பிட்லாம். அப்போ தான் நம்ம டைட்டில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இவ்வளோ சமைக்கிறாங்களே, இதெல்லாம் எனக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க போய் ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறாங்க போல். நம்மளுக்குலாம் யார் இந்த சமைச்சு கொடுப்பா? நம்மளுக்கு நான் சாப்பிட்றது இன்னும் காமிக்கவா? அந்த டிக்டாக்ல ஒரு மியூசிக் வரும் தெரியுமா? அந்த மாதிரி தான். அதெல்லாம் சும்மா வீடியோக்கு மட்டும்தான். மிச்சதான் வீட்டிலாம் சாப்பிடுவாங்க. நான் இதுதான். எங்கள் அம்மா அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. காமிக்கிறேன் வாங்கம்மா. இப்போ பிரண்டை துவையல் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான ஜாமானங்கள்: பிரண்டை, காஞ்ச மிளகா, தேங்காய், புளி, உப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிடும். முதல்ல உளுந்தம்பருப்பு, தேங்காயும் போட்டு புளியும் போட்டு அப்படியே வதக்கிட்டு நல்லா வதக்காட்டி பயங்கரமாக நாக்கரிக்கும். பிரண்டையை கூடி தனியாக கூடி நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். காரணம் நல்லா வதங்கணும். அதுக்காக முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துட்டு கூடி இதெல்லாம் கூடி வதக்கி ஒன்றா அரைக்கலாம். ஆனால் நல்லா வதக்கணும். வதக்காட்டி பயங்கரமாக நாக்கரிக்கும். கொஞ்சமாக தேங்காய் போட்டு அப்படியே லேசாக சூடாகவும் இருக்கேன். ஆனால் பிரண்டை மட்டும் நல்லா வதக்கணும்.
கைஸ் கிட்டத்தட்ட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகி விட்டது. லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுவோம். கொதிக்குது. புளிப்பு சூப்பராக இருக்குது. மீனோட டேஸ்ட்டும். கமான் கைஸ், 1 2 3 ஸ்மெல். இல்லைங்க ஸ்மெல் வருதா? மீன் குழம்பு வாசம் எப்படி வராமல் இருக்கும்? பல ஊர் தாண்டி வரும் அந்த மாதிரி ஒரு மீன் வாசனம். அம்மா வேற லெவல் மாடி பின்றம்மா. பேசாமல் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சான்னு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு. என்ன சொல்கிறீங்க? மீன் வறுக்க போகிறேன். அது எண்ணெய் இல்லாமல் வறுக்க ரொம்ப நல்லது. சரத்து வர டயட்டில் இருக்கான். அதனால் நான் அந்த மேரினேட் பண்ண மீனை இப்படி ஜஸ்ட் இப்படி சும்மா வச்சுட்டு. கைஸ் எண்ணெயே கிடையாது, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது, பார்த்துக்குங்க. இது தண்ணி. இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா மேரினேட் பண்ண மீனை வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி அப்படியே மேலே ஊற்றிட்டு அடுப்பை சின்னது செஞ்சுட்டு மூடி வச்சிடணும். நல்லா சூப்பராக வெந்துடும். ஒரு ட்ராப் எண்ணெய் தேவையில்லை. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா மீன் வெந்துருச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இறக்கிடணும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பரண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் டேஸ்ட் பண்ணக்கூடிய செஃப் ஷரத் இருக்கார் இப்போ. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுவோம். பரண்டை துவையல் சாதா துவையல் மாதிரி தான். ஆனால் முட்டி ரொம்ப நல்லா தான். முட்டி வலிலாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. இல்லாட்டி வாய் வந்து அரிக்கும் ரொம்ப. இப்போ எனக்கு அரிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா அரிக்கிற மாதிரி இருக்குமா? சும்மா எங்கள் அம்மா பயப்படுது. அம்மா இப்போ அரிக்குதுமா எனக்கு பாருமா. அம்மா வாயில் அரிக்குதுமா. அம்மா வாயில் இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது ஆயிலே இல்லாமல் இந்த பொரிச்ச மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் மாதிரி அந்த ஸ்டீம்லேயே வந்து நம்மளுக்கு அந்த பொரிச்ச மீன் டேஸ்ட்டும் தரும். பட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயில். ஸோ அதை வந்து நான் இப்படி தான் ரொம்ப நாளாக வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நீங்களும் டயட்டில் இருந்து இல்லாட்டி ஆயிலெலாம் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து மீன் வறுத்து சாப்பிட்லாம். ஆனால் இப்படி சாப்பிட்லாம். ஸோ அது வந்து ஹெல்த்துக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, பக்காவாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்கள் வீட்டில் ஒரு டாக்டரோ இல்லாட்டி உங்கள் மருமகளோ இல்லாட்டி யாருனாலுமே சும்மா வாச்சிருந்தாலும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். அண்ட் ஃபிஷ் இஸ் கெட்டிங் ரெடி. அண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்ம அம்மாவுக்கு. வாமா எல்லோரும் உன்ட்ட வாங்க இங்கே ஒரு நிமிஷம். இந்த உங்கள் குறிப்புக்கு இந்த சாப்பாடு உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து டூபர் பெஸ்ட் ஃபேமிலி வந்து நாங்கள் சொல்ல கடமைப்படுறோம். சொல்லுமா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எல்லாரும் செய்து பாருங்கப்பா. செய்து பாரு. சோறு போடணும். என் நோட்டு கொடுத்துட்டு போமா. எண்டு நோட்டு கொடு. என்ன சரிப்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அம்மாவோட மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. அதாவது மல்லித்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்குமா? ஆமாம், தூள். மல்லித்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நாகர்கோவில் டைப்பா இல்லை, கேரளா அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக டெலிவரி பண்ணவங்களுக்கு கொடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது மல்லியினுடைய டேஸ்ட்டு, மல்லித்தூளுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை லஞ்ச். கீரை அதுவும் 2 மீன் துண்டு. ஸோ தட் நீ செம ஒரு வேட்டை இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆசம் கைஸ், இட்ஸ் ஆசம். நல்லா வந்து மீன் குழம்பா இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். அடிபொலி. மறக்காம லைக்,
ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லாட்டினா ரெண்டு அடி. இல்லாட்டினா டாடி. பாய் பாய் கைஸ்.